ஒருத்தல்களோ நம்மளுடைய முயற்சிகளோ நம்மளுடைய பக்தி விருத்திகளோ அல்ல. நாம் எல்லோரும் பொல்லாராய் இருக்கும் பொழுதே அவர் தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து தனது இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இதை உணரும் பொழுது அவர்தான் மெய்யான தேவன் என்பதை ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர்ந்து அவருக்காய் தாகத்தோடு காத்திருந்து ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகள் எங்கேயும் போக மாட்டாங்க. இன்றைக்கி வேணால் மதிக்காத மாதிரி தெரியலாம், இன்றைக்கி வேணால் சர்ச்சுக்கு வராதவங்களா தெரியலாம், இன்றைக்கி வேணால் பைபிள் ரீட் பண்ணாதவங்களா தெரியலாம், இன்றைக்கி வேணால் கடவுள்லாம் யாருன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்கலாம், தறிக்கெட்டு திரியலாம், உலக பிரியம் கொண்டு அதிகமாக உலகத்துக்கான நாட்டத்துக்குள்ளே இருக்கலாம், சினிமா பார்க்கலாம், சினிமா பாடல்களை தங்கள் வாயில் அவங்க பாடலாம், எந்த நேரமும் தவறான சிந்தனைகளோட போதைக்கு அடிமையாக வாழ்க்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்புங்க, உங்களையும் என்னையும், மிக மோசமான என்னையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். நான்லாம் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும். என் தாய் தகப்பனே என்னை திட்டிருக்கிறாங்க, என் உறவுகள் எப்படா என் செத்து போவான்னு பார்த்துருக்குறாங்க, என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு ஓடி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சாக்கடைக்குள் வாழ்ந்தவன் நான். ஆனால் என் தேவன் மாத்திரம் நான் அப்பொழுது சாக்கடையில் இருந்தபோதும் அவர் என்னை கைவிடவில்லை. நாற்றம் நடிக்கிற அந்த இடத்தில் கூட எனக்காய் காத்திருந்தார். என் மகனே, என் மகளே, என் சத்தத்திற்கு செவி கொடு, என் வசனத்துக்கு கீழ்ப்படி என்று சொல்லி அப்பொழுதிலிருந்து என்னை பாதுகாத்தார். இன்று நான் ரட்சிக்கப்பட்டு, என் தேவனுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். என்னையே அவர் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து மீட்டெடுக்கிறாருன்னா உங்கள் பிள்ளைங்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இத்தனை ஆயிரம் சந்ததிகளை கடந்து இந்த சந்ததியில் முதல் முறையாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தவன் தான், பிறந்தவன் தான். ஆனால் தேவன் யாருன்னு தெரியாது இருந்தேன். தேவனுடைய அன்பு என்ன, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு தெரியாமல் இருந்தேன். அவர் எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். என்னையே அவரால் மாற்ற முடியுமானால் உங்கள் பிள்ளைகளை ஏற்ற வேளையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார்.